வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பவித்ரா வந்து சௌந்தர்யாவை பார்த்து, "நீ டாஸ்க்கு தவிர்த்து மற்ற ஏரியாவில் நீ ஸ்கோர் பண்ணுற" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டாஸ்க் ஒழுங்காக பண்ண மாட்டேன்ற அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சௌந்தர்யா என்ன பதிலடி கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இது வந்து சண்டையான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சௌந்தர்யாவை வந்து பவித்ரா வந்து பார்த்திங்கன்னா, டாஸ்க்கை தவிர்த்து நீ ஒரு விஷயம் வந்து பண்ணுற, அதனால தான் வந்து நீங்கள் சஸ்டெயின் ஆகுற அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ எலிமினேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆகுது அப்படின்றதே நம்மளால் ப்ரிடிக்டே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பவித்ரா வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் தவிர்த்து நிறைய ஸ்கோர் பண்ணுற அப்படின்றத எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து டாஸ்க் அல்லாத டைமில் நிறைய விஷயங்களை வந்து பண்ணுறாங்க. அது வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால தான் வந்து நீ சஸ்டெயின் ஆகிற, எலிமினேட் ஆகாமல் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அண்ட் தென் டாஸ்க்கை மட்டும்தான் பேஸ் பண்ணி எலிமினேஷன் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்றத சௌந்தர்யா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சாச்சனெல்லாம் சூப்பராக டாஸ்க் விளாண்டாங்க, பட் அவங்க எலிமினேட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆனந்தி எப்படி எலிமினேட் ஆகிருப்பாங்க அப்படின்ற மாதிரி பவித்ரா வந்து கேட்குறாங்க. அதுக்கு சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணாமல் யாரையும் வந்து எலிமினேட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆனந்த் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேசியிருப்பாங்க, பேசிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு இருப்பாங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ டாஸ்கில் நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் என்னால் பண்ண முடியல, இது வரைக்கும் ஒரு டாஸ்க்கும் நான் வந்து வின் பண்ண முடியல அப்படின்றதையும் வந்து சௌந்தர்யா வந்து பதிவு பண்ணுறாங்க. அதுக்கு பவித்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆமாம், நீ வந்து டாஸ்க்குன்னு வர்றப்ப உன்னை சௌந்தர்யாவை தான் நான் பார்க்க முடியுது, டாஸ்கில் உன்னோட கேரக்டர்லேருந்து நீ அடிக்கடி வெளியே வந்துட்டு நீ சௌந்தர்யாவாக மாறிடுற அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அது என்னமோ கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க. ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா டெவில் அண்ட் ஏஞ்சலில் வந்து அவங்களால என்ன பண்ணுறதுனே தெரியல. அண்ட் தென் ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதை புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே வந்து டாஸ்க் முடிஞ்சு போயிடுது அப்படின்ற மாதிரி ஃபன்னாக பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. அண்ட் தென் இப்போ பிக் பாஸ் கொடுக்குற டாஸ்க்கை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், வெளியே போய் என்ன ஜிம்மாக வைக்க போகிறோம் நம்ம வந்து அப்படின்றதையும் வந்து கலாய்ச்சி விட்டுறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கினதுலேருந்து பார்த்திங்கன்னா, லைக் டாஸ்க்கை விட்டு நான் வெளியே வந்தாலும் நான் வந்து சஸ்டெயின் ஆகிறேன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் நான் வந்து என்ன மாதிரியே இருக்கேன், டாஸ்க் வெளியே வந்து ஒரு சில விஷயம் பண்ணுறேன், அது வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கோவப்பட்டு கத்திருப்பாங்க ராணுவ கிட்ட. ஸோ என்னை வந்து பார்த்திங்கன்னா கோவம் வந்து கண்ட்ரோல் பண்ணுது, நான் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால தான் வந்து அந்த சம்பவம்லாம் நடந்தது. அதுவும் வந்து ராணுவ வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டான், அவனுக்கு ஆல்ரெடி வார்னிங் கொடுத்து நீ இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கன்வே பண்ணனால எனக்கு என்ன ஆச்சுன்னா, ஐயோ இதெல்லாம் தப்பாக வெளியே போயிடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தில் நான் வந்து ரியாக்ட் பண்ணேன் லாஸ்ட் வீக்கு. என்னால் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல டாஸ்கில் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ பவித்ராவுக்கு அவங்க கொடுக்குற பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்க் இண்டிவிஜுவல் டாஸ்கில் கண்டிப்பாக வின் பண்ணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்குது. அதே மாதிரி இது வரைக்கும் நான் டாஸ்க்கு இண்டிவிஜுவலாக எதுவும் ஜெயிக்கல அப்படின்றதையும் வந்து அவங்க சொல்கிறாங்க. அண்ட் தென் டாஸ்க்கை மட்டும் வச்சே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒன்றும் ஃப்யூச்சரில் ஒன்றும் யூஸ் ஆகாது. அண்ட் தென் அதை வச்சு மட்டும்தான் வந்து மக்கள் நம்மளை எலிமினேட் பண்ணுறாங்கன்னு இல்லை அப்படின்றதையும் வந்து அவங்களுக்கு புரிய வச்சாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. அண்ட் தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.